ஹலோ கைஸ், இன்னும் நம்ம கிட்ட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட லேப்டாப் ஆன் ஆகணும் சேம் டைம் சார்ஜ் ஆகணும். அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், அதை எப்படி வந்து செக் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேப்டாப் நம்ம செக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சார்ஜர் எப்படி செக் பண்ணலாங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டப்போ அது லிங்க் நான் அந்த ஐக்கானே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு சார்ஜரும் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் தோங்க. மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். மல்டிமீட்டரில் நீங்கள் வந்து 20 வாட் வைக்கலாம், அல்லது 200 வச்சுக்கோங்க. 20க்கு மேலே வச்சுக்கோங்க, அல்லது 20 வச்சாலும் நோ ப்ராப்ளம் தான். ஏன்னா வந்து இதுக்கு வந்து 20 வாட் தான் இன்புட் வரும் இந்த லேப்டாப்புக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து 20 வைக்கலாம், இல்லை 200. நான் வந்து 200 வைக்கும். இங்கே தான் கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டும். நெக்ஸ்ட் வந்து இதில் வரக்கூடிய பவர் கேபிள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த வருது. இதுதான் இதில் இருக்க பவர். இது வந்து டிஸ்பிளே போர்ட், இது வந்து ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பவர். ஸோ இப்போ நம்ம வந்து பவர் இதில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுருக்கோம். ஸோ அந்த நெகட்டிவாக நான் வந்து கரெக்டான பிளேஸ் வைக்கணும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமராவும் நான் தான் வச்சுருக்கேன், மொபைலும் நான் தான் வச்சுருக்கேன்னால என்னால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து நான் வந்து ஸ்க்ரூ போர்ட்டுக்குள்ளே நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இதில் நீங்கள் வச்சாலும் ஓகே தான். ஸோ அதில் வச்சுவோம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எடுத்து கரெக்டாக பாசிட்டிவான பாயிண்ட்டு இந்த இறங்கி இதில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் இப்போ வைக்கிறேன். அல்டிமேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ மாறும், தெரியுதா? 1 மினிட். மல்டிமீட்டரில் வைக்கிறேன் 20 வாட். இப்படி தாங்க செக் பண்ணால். சேம் டைம் வந்து எப்படி நீங்கள் வந்து வச்ச பிறகு உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர்னால் 0 1 2 அந்த மாதிரி காட்டுச்சுன்னா எங்கேயும் ஒரு ஷார்ட் இருக்குன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இதை வந்து கனெக்டிவிங்க. இது 2 கனெக்டிவிட்டி, இது அந்த பவருக்கான ஒயர். இதை கனெக்டி வச்சுட்டு இதில் நீங்கள் வந்து பவர் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து மாறும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 20 வாட். இப்படி தான் நீங்கள் வந்து இது வந்து பவர் செக் பண்ணலாம். சப்போஸ் இது நான் உங்களுக்கு வந்து பவர் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த கேபிளை மட்டும் நீங்கள் வந்து மாற்ற அனுப்புறது மாற்றிட்டு திரும்ப நீங்கள் இந்த மெத்தடை செக் பண்ணி பாருங்க. இதை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த ஒயர் போயிருங்க, அல்லது போர்டில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். போர்டில் கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு சரி பண்ண தெரியுங்களா, சரி பண்ணுங்கள். இல்லாத பட்சம் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொன்னேன். இந்த லேப்டாப் 2வது போர்டு கம்ப்ளைண்ட் கிடையாது. இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.